அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 20/6/2025 நவமி திதி காலை 9:50 வரை. அதன் பிறகு தசமி திதி ரேவதி நட்சத்திரம் இரவு 9:45 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்க நாள். சித்த யோகம் இரவு 9:45 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, வாகனம் விற்க, நட்பை புதுப்பிக்க, விருந்துண்ண, காவல் தெய்வங்களை வணங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களும் சோதிக்கப்பட்டவர்களும் பாவப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பக்குவப்பட்டவர்கள். ஆமாங்க, பாதிப்பு சோதிப்பு இந்த ரெண்டும் வரும்போது தாங்க நாம் பக்குவம் அடைய முடியுதுங்க. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாதிப்புகள், எத்தனையோ இழப்புகள், ஆயிரம் துரோகங்கள், இதையெல்லாம் சந்தித்து விட்டு தாங்க நீங்கள் வந்திருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் கடந்த காலம் சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாம் மனதிலே ஏந்தி கொண்டு பக்குவப்பட்ட மனதுடன் பகுத்தறிவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தான் தாறுமாறாக போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இஎம்ஐயும் கட்ட வேண்டியதாக இருக்குது, இன்னொரு பக்கம் குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. கூடுதலாக ஏதாவது வருமானம் கிடைச்சா ஈஸியாக சமாளிக்கலாம். அதுவும் எங்கே போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வர்றதுக்கே நேரமாகுது. ஆஃபீஸ்லேயும் அதிக வேலையை கொடுத்துட்றாங்க. அப்போ தான் வேலையிலே இருக்க முடியும் போல் தெரியுது. கூடுதல் நேரம் உழைச்சாதான் வேலையிலே இருக்க முடியுது, இல்லைனா இருக்க முடியாதுங்கிற நிலைமையெல்லாம் வந்துடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் கவலைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி இன்னொரு பக்கம் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால திடீர் வெற்றி, பணவரவு எல்லாமே உண்டுங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் எல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சந்திரன் 12வது வீட்டில் பதுங்கி இருக்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க நேரிடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் அதிகமாக கொடுக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வேலை செய். ஆம், வாழ வேண்டுமென்றால் வேலை செய். உலகை ஆள வேண்டுமென்றால் தொழில் செய். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து அதிலே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஒரு தொழிலை தொடங்குவோம், அது ஒரு தொழிற்சாலையாக மாற்றுவோம், நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலையை கொடுப்போம்
அந்த மாதிரி வேலையை கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு சந்தோஷம் வரும், அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும். அந்த வீட்டில் விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்க. அந்த மாதிரி எங்கும் எப்பொழுதும் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, மற்றவர்களும் தன்னை சூழ்ந்திருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு வியாபாரம் உத்தியோகமெல்லாம் செய்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்த்தவங்க அடங்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே சரியாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தில் பிரபலங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டுவீங்க. பிரபலங்களாலும் உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால லேசாக பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தில் இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ ஒரு சிலர்லாம் வாய்விட்டு உங்களை பாராட்டுவாங்க. அதனால் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. மேலதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் வந்து முதலிடத்தை பிடிச்சு காட்டுவீங்க. வேலையாட்கள் அதாவது வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, துன்பம் கூட ஒரு வாய்ப்பு தான். அதை கையாள்வதில் தான் நம்முடைய திறமை இருக்கிறது. ஆமாங்க, உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஆரம்பத்தில் அதை நினச்சி கொஞ்சம் சோகமாக இருப்பீங்க, கவலைப்படுவீங்க. அதுக்கு பிறகு அந்த கஷ்டத்தையே எப்படி நாம் வந்து சாதனையாக மாற்றுறது, அதையே எப்படி நாம் வந்து வெற்றிகரமாக மாற்றுவது அப்படின்னு உட்கார்ந்து யோசிப்பீங்க. மூளையையே மூலதனமாக கொண்டு கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னுடைய கூர்மையான சிந்தனையாலும் விரட்டி அடித்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. நிர்வாகத்திறமையும் கூடிக்கிட்டே போகுங்க. குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி, எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிடுசிடுன்னு சில நேரங்களில் பேசி வைப்பீங்க. ஜென்ம குரு நடக்கிறதுனால முன்னெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் எடை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்குது, உடல் பருமனாகிட்டு வருதேங்கிற மாதிரியான தோற்றமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால முடிக்க முடியாத வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி கொண்டேயும் இருக்குங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களும் தேடி வருவாங்க. அவங்கள பார்த்து பேசுனது, சந்தித்தது அதெல்லாம் மனசுக்கு ஒரு தெம்பு, தைரியத்தையும் எல்லா வகையிலும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் திடீர் பயணங்களை சந்திக்க வேண்டியிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, வெற்றி பெற வேண்டுமென்றால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். ஆமாங்க, ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அப்போ நிறைய தடங்கல்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த தடை கற்களை எல்லாம் உடைத்து எறிவதோடு மட்டுமில்லாமல் தடைகள் கற்களையே படிக்கட்டுகளாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மால் எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கையோட வேலை பார்க்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நடக்கும், எதிர்பார்த்தது கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் விலகும், கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். புது தொழில் தொடங்கிறது, புது ட்ரஸ்ட்டு தொடங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க ஏதாவது அறிவுரைகள் சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில இடங்களில் வெடுக்குன்னு பேசினாலும் விவரமாக பேசி சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஒத்தாசையாகவும் இருப்பாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளால் இன்றைக்கி உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உண்டு. விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்து அப்புறம் ஜெயித்து காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, நீங்கள் நீங்களாகவே இருங்கள். எதற்காகவும் சாயம் பூசிக்கொள்ளாதீர்கள். உங்களால் சுதந்திரமாக கூட மழையில் நனைந்து கூட விருந்து விட முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்கள பார்த்து தன்னை மாற்றிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. நாம இருப்போம், நாம் நல்லவங்களாக இருந்துருக்கோம், அதையே நாம் தொடருவோம். அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிறதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லைன்னு எங்கும் எப்போதும் தனித்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாளாகவே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்க யாராவது வந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குடும்ப விஷயங்களை எல்லாம் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. திடீர்னு இறங்கி எதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக லாபம் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதைவிட அதிக லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்கள் மேலதிகாரிகளை சந்தித்து பேசுவீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தெய்வ அருளால் தெய்வீகத்தால் இன்றைக்கி பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சமயோஜித புத்தியாலும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, ஒரு நாளே வாழ்ந்தாலும் உலகுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பூக்களே நமக்கு முன் உதாரணமாகும், சிறந்த உதாரணமாகும். ஆமாங்க, பூக்கள் பெருசாக பல நாட்கள் வாழ்கிறதில்ல, மலர்ந்து உதிரக்கூடியது பூக்கள். ஆனால் அந்த ஒரு நாள் இருந்தால் கூட பார்த்து நம்மை புன்னகைப்பதெல்லாம் பூக்கள் தான். நீங்களும் அப்படி தாங்க. இந்த உலகத்தில் நாம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியல. நல்லது செய்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் நல்லது செய்வோம், அல்லது செய்யாமல் நல்லது செய்வோம்னு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கை நிலையற்றது என்பதை புரிந்து வைத்து கொண்டு தான தர்மங்கள், உதவிகள், உண்மைகள் இதெல்லாம் தான் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை அறிந்து வைத்து கொண்டு அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் கண்டகச்சரியும் நடந்துட்டுருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது மனசுக்குள்ளார சில நேரங்களில் ஒரு சின்னதாக சோகம் எட்டி பார்க்குங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு எதிர்மறையாக எதையாவது யோசிக்க வைக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர் தான். ஆனால் அதே நேரத்தில் எல்லார்கிட்டையுமே நெருங்கி பழகிற மாதிரி காட்டிக்கிட்டு ஒதுங்கி போகிறதுங்க நீங்கள் தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை பங்குதாரர்களால் வரும். வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்கள்கிட்ட சில பொறுப்புகள்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வலுத்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். பணவரவும் உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தொலைவு என்பது சாதனைக்கான பாதை. கடந்து சென்றால்தான் அது வரலாறு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இது முடியறதுக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், நிறையா தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு யோசித்து அந்த முயற்சியில் இறங்கவே மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த வேலையை முடிக்காமல் நீங்கள் ஓய மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சிறப்பாக முடித்து காட்டக்கூடிய சரித்திர நாயகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் சேருங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகுங்க. நமக்குள்ளார பேசி தீர்த்துக்கலாங்கிற வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அந்த வகையில் கூட சில சிக்கல்கள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன பயம், மன வருத்தங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருக்கும். பிள்ளைங்க நல்லா வரணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற பயம் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அழுத்துக்காமல் சலிச்சுக்காமல் அத்தனை வேலைகளையும் பார்க்க தொடங்கிட்டீங்க.
எல்லா வகையிலும் இன்றைக்கும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. வியாபாரமும் உங்களுக்கு லாபம் தருது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய மலர் தோட்டம். நீ சிரிக்கும் போது மட்டுமே அந்த மொட்டுக்கள் எல்லாமே மலர்ந்து சிரித்து ஆடுகின்றது. ஆமாங்க, பொதுவாகவே நாம் சிரித்தோம்னா மற்றவங்க சிரிப்பாங்க. நாம் அப்படியே சோகமாக இருந்தோம்னா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாம் சிடுசிடுன்னு பேசினாலும் எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய நடவடிக்கைகள் தான். அப்போ நாம் சிரிக்கும்போது மட்டுமே எல்லோரும் சேர்ந்து சிரிப்பதற்கு வருவாங்க. ஆனால் நம்ம சோகமாக இருந்தோம்னா அந்த சோகத்தை பங்கெடுக்க யாருமே வருவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உள் மனசுக்குள்ளாரே அதை ஒட்டி வைத்து விட்டு வெளியிலே உதட்டிலே புன்னகையை பூக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே உங்களுக்கு துலங்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க. நீங்கள் ஏதாவது விற்க இருந்தீங்கன்னா அது நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வாங்க இருக்கீங்கன்னா அதுவும் பரவாயில்ல, ரீசனபிளான விலை தான் அப்படின்னு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அலுவலகத்தில் சின்ன சின்ன விவாதங்களும் நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழி தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வழிகள் இல்லாமல் பாதை பிறக்காது, வழிகள் இல்லாமல் வாழ்க்கை சிறக்காது. ஆமாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களெல்லாம் நாம் போய் அவங்கள்ட்ட பேசி பார்த்தோம்னா எத்தனையோ கஷ்டங்களை சொல்லுவாங்க. சாப்பிடாமலாம் இருந்து உழைச்சிருக்கேங்க, தூங்காமல்லாம் இருந்து வேலை பார்த்துருக்கேங்க, இதுக்காக நான் எவ்வளவோ இழந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில வழிகளை நாம் சந்தித்தாக வேண்டும். வழிகள் தான் நமக்கு வலிமையை தருகிறது, வாழ்வதற்கான வழியையும் காட்டி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. ராகுவும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவங்க, அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அறிமுகம், அந்த அறிமுகத்தால் சில நன்மைகள் அதெல்லாமே அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில்
எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால சிலருக்கு இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவு பற்று வரவு இன்றைக்கி அதிகரிக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்றைக்கு இருக்கணுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெறும் வார்த்தை தானே என்ன செய்ய போகிறது என்று நினைக்காதீர்கள். சில வார்த்தைகள் மறக்காது மக்காது பிளாஸ்டிக்கை போல. ஆமாங்க, சில வார்த்தைகள் ஆழ்மனதில் சிலருக்கெல்லாம் அப்படியே பதிஞ்சிருங்க. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க பழி வாங்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அதனால தாங்க வார்த்தையால் நீங்கள் யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் குறுக்கிட மாட்டீங்க, தலையிட மாட்டீங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முன்னேற்ற பாதையை பற்றி யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவானுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவும் சிறப்பாக இருக்குங்க. பழைய நண்பர்களும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விடுபட்டு போன சில உறவுகள் மீண்டும் தொடர்வதற்கான துளிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்திலே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன விபத்துகள் நிகழக்கூடும். கவனக்குறைவால் சில விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமாக இருந்தாலும் அதிகமாக மற்றவங்களுக்கு கடன் தொகை தர வேண்டாம். அதே மாதிரி வேறு ஏதாவது புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் ஜூன் ஜூலை இந்த 2 மாதம் கழித்து அப்புறமா சில புது முயற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருக்கிறது நல்ல சிறப்பாக நம்ம செய்து காட்டினோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க. இன்றைய தினம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்திலையும் செல்வாக்கு இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். பழைய சிக்கல்களிலிருந்து விடுபட்டு உற்சாகமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடி இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை அடிவாங்கி கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் அழகாய் நம்மை பக்குவப்படுத்தும். ஆமாங்க, வகுப்பறையில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆசிரியரை அடித்து சொல்லி கொடுத்தது இன்றைக்கும் நம்மால் மறக்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் டியூஷனில் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சுங்க. ஆனால் வகுப்பாசிரியரை அடித்து சொல்லி கொடுத்தது மட்டும் இன்றைக்கும் மறக்காமல் இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களில் அடிபட்டு சிலதெல்லாம் இழந்து பணத்தை கொடுத்து ஏமாந்து அந்த மாதிரி சில விஷயங்களை நாம் கற்றுக்குறோம் இல்லைங்களா? அந்த இழப்புகளால் கற்றுக்கிற சில விஷயங்கள்
நம்ம எப்பொழுதுமே வழிநடத்துவதாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவால் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசியை உஷ்ண கிரகம் செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ராசியில் ராகு உட்கார்ந்து அவரை செவ்வாய் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்குங்க. என்னன்னே தெரில, காது வலிக்குது, கால் வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் டெஸ்டெல்லாம் சரியாக தான் இருக்குங்கிறாரு. ஆனால் வலி என்னவோ நமக்கு தான் அதிகமாக இருக்குது, நாம் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் அழுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சிலதெல்லாம் பேசலாம், அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லா வகையிலுமே அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு பண்ணலாம், புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புது இடத்துக்கு கடையை மாற்றுறதோ அல்லது பிரான்ச் ஏதாவது தொடங்குறதோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஓஹோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இன்றைக்கி இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தன் உடம்பில் ஏகப்பட்ட முட்கள் இருந்தாலும் ஒரே ஒரு முள்ளில் மாட்டிக்கொள்கிறது மீன். வாழ்க்கையும் அப்படித்தான். ஆமாங்க, நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுலேயே அவங்க சிக்கிப்பாங்க. அந்த தெரிஞ்ச துறை, அந்த தெரிந்த அறிவு, அதை சரியாக பயன்படுத்தாமலும் சிலர் போய்விடுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதிகமாக நமக்கு எதுவும் தெரிய வேண்டாங்க, அளவுக்கு அதிகமாகவும் எதையும் புரிந்து வைத்து கொள்ள வேண்டாங்க. ஏதாவது ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒன்றை உருப்படியாக எடுத்து அதில் உலகறிய ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், உறவினர் நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள், பெற்றோருடன் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமை, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ததுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டு இதிலேயே ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் எல்லாம் நாளைக்கு முடிவெடுக்கலாம். இன்றைக்கு வழக்கமான வியாபாரத்தை பாருங்கள், புது முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு எடுக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் நல்லா உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அலட்சியமாக இதிலும் இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்க்கறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஏலக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, சகிப்புத்தன்மை அது உங்ககிட்ட தாங்க அதிகம் உண்டு. அதே மாதிரி தவம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க.
வரம் கிடைக்கிறதுக்காக எத்தனை வருஷம் இருந்தாலும் தவம் இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நினச்சது நடக்கிறதுக்காக நீங்கள் அமைதியாகவே நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்தும் போயிடுவீங்க. பல நற்குணங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இந்த ராகு கேது பயிற்சி என்னங்க சொல்லுது? ஏற்கனவே ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருங்க. காசு பணம் வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தார். வாசல் வரைக்கும் வந்தது, வீட்டுக்குள்ளார கொடுக்காம அப்படியே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக இயற்கையாக இயல்பாக யதார்த்தமாக ஏதாவது சொல்ல போய் அதை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போவும் இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அதில் அந்த ராகு இது வரைக்கும் இருந்ததுனால அந்த பாதிப்பு இருந்தது. இப்போ அதெல்லாமே விலகி இப்போ ராசிக்குள்ளார ராகு உட்காந்துட்டாருங்க. ராசிக்குள்ளார ராகு வந்ததுனால நல்லதா அல்லதா? ராசிக்குள்ளார ராகு வந்திருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இனிமேல் வீட்டுக்கு பணம் வர ஆரம்பிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சேரும். அதனால் ராசிக்குள்ளார இந்த ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டணும். கண்ட இடத்துல சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அப்புறம் கூடா பழக்க வழக்கங்கள் சிலதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். எங்கே போனாலும் குடும்பத்தினருடன் போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் ராகு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சின்னதாக அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துங்க. இதெல்லாம் ராகு உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ங்க. எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க அதிகரிக்கும். அடுத்ததாக கேது பாருங்கள், இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். 8ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு மரண பயத்தையே கொடுத்தாரு. இப்போ 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் பெருசாகாமல் பார்த்துங்க. ஏதோ சண்டை, அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னால் போதும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கேது பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அதாவது கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும், சின்ன பிரிவுகள் எல்லாமே வருங்க. எப்படி பார்த்தாலும் ராசிக்குள்ளார இருக்கிற ராகுவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு பெரிய வெற்றியை இந்த பயிற்சியால் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நிறைய அனுபவங்கள், நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதெல்லாமே நிச்சயமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது பயிற்சி உங்களை எல்லார் மத்தியிலையும் உயர்த்தி வைக்குங்க. ஏன்னா முன்னாடி சிலர்லாம் அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு கொட்டியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கு நீங்களே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. வியாபாரமும் கூட்டாக செய்யலாம். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியால் சரியாகுங்க. இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லதாக அமையறதுக்கு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க. சூரியனார் அதாவது கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர், கும்பகோணம் போயிட்டு இறங்கிங்கன்னா அங்கேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர் வருது. ஸ்ரீ நாகேஸ்வரர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ நாகேஸ்வரராக இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. 2ஆம் பிரகாரத்தில் நாகராஜ சுவாமிகள் தரிசனம் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்ரீ நாகராஜ சுவாமிகளையும் நீங்கள் சேவிச்சுட்டு தரிசித்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ராகு கேது பயிற்சி மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே தர்றதுக்கு வேர்க்கடலை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கொண்டக்கடலைங்கிற மூக்கு கடலையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது மூலமாக ராகுகேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.